نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما قال النبي صلى الله عليه وسلم أطعم الجاعي وعود المريض وفك العاني அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமத்தை கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சலவாத்துகளும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், உலகத்தில் உண்டான நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் தெரிவித்திருக்கின்ற அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கையான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜப் ஷஅபானில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, புனித ரமலானை அடையக்கூடிய தௌஃபீகை எங்களுக்கு தந்தருள்வாயாக என்ற அந்த துஆவுக்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிகு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மாதங்களில் ரஜப், ஷஅபான், ரமலான் இந்த முப்பெரும் மாதங்களில் ரஜப் மாதம் முடிந்த நிலையில் நாம் ஷஅபானுடைய மாதத்தை இன்று பிறை ஒன்றாக இருக்கின்றது. நேற்று இரவில் கடப்பாவில் பிறை பார்க்கப்பட்டு நம்முடைய கண்ணியத்துக்குரிய தமிழக சீஃப் காசி அவர்கள் இன்று பிறை ஒன்று என்று அறிவிப்பு செய்துள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பிறையை பார்த்தால் நாம் ஓத வேண்டிய துவா அல்லாஹும்ம, எல்லாம் சொல்லுங்க, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீகி லிமா துஹிப்பு வ தர்லா ரப்பி வ ரப்புக்கல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த இளம்பிறையை, முதல் பிறையை நமக்கு பரக்கத்தானதாகவும் ஈமான் உள்ளதாகவும் சலாமத்து பெற்றதாகவும் இஸ்லாம் சாதி சமாதானம் இஸ்லாமிய மார்க்கத்தின் வாழக்கூடிய தௌஃபீகையும் இந்த பிறையினுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஅபான் ஷஹரி ரமலான் ஷஹருல்லாஹ். ஷஅபானுடைய மாதம் இருக்கிறதே, அது என்னுடைய மாதமாக இருக்கிறது. ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் புனிதமிகு ஷஅபானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக முழுமையாக பரல் தொழுகைக்கு முன்னாடி எப்படி சுன்னத் தொழுகிறோமோ அது மாதிரி ரமலானுக்கு முன்பாக அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ஷஅபானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். நமக்கும் அத்தகைய தௌஃபீகை அல்லாஹ் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், துக்தல் அஅதால் மின் ஷஅபான் இலா ஷஅபான். ஒரு ஷஅபானிலிருந்து அடுத்த ஷஅபான் வருகின்ற வரைக்குண்டான கணக்கு வழக்கெல்லாம் அல்லாஹ் முடித்து நிஸ்ஃபு ஷஅபானில் அல்லாஹ் கணக்கை முடித்து அடுத்த வருடத்தினுடைய கணக்கை தொடங்கி விடுகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள். ஆகையினால் கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். நாம் இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் பிறை 13, 14, 15 இந்த ஐயாமின் பின்னுடைய சுன்னத்தான நோன்பையாவது இன்ஷா அல்லாஹ் நோற்பதற்கு நல்லா நம்ம தௌஃபீக் செய்வானாக.
கண்ணியத்திற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் ஷஅபானுடைய சிறப்பை பற்றி அடுத்த வாரம் முழுமையாக சிறப்பாக பேசப்படும். இந்த வாரம் பேசக்கூடிய தலைப்பு அதிகரித்து வரும் தற்கொலையும் இஸ்லாத்தின் தீர்வும் என்ற தலைப்பின் கீழ் பேச முன்வந்துள்ளேன். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரும்பாவங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் 76 பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபிலும் ஹதீஸிலும் 76 பெரும்பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான பெரும்பாவம் 2 பாவம், மன்னிக்கப்பட முடியாது. ஒன்று ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் அல்லாத வேறொரு பொருளை தன்னுடைய கடவுளாக எஜமானாக ஆக்கிக் கொள்வது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ் ஒருபோதும் அதை மன்னிக்க மாட்டான். ஹாலிதீன ஃபீஹா ஃபீ நாரி ஜஹன்னம், நிரந்தரமாக நரகத்தில் அவர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி வமையக்குல் மோமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஹு ஃபீ ஜஹன்னம். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சூரா நிசாவில் 93 வசனத்தில் சொல்லும்போது, யார் வேண்டுமென்று ஒரு மோமினை கொலை செய்வானோ அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கப்பட்டு அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எப்படி பிறரை கொல்வது ஹராமோ அதே மாதிரி தனக்குத்தானே தன்னை தற்கொலை செய்து கொள்வது ஹராமாக இருக்கிறது. உயிர் இருக்கின்றதே அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளிலே மிகப்பெரிய நியமத்தாகவும் அது ஒரு அமானிதமாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த உயிரை அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து மண்ணால் தண்ணீரால் படைத்து ஒரு உருவத்தை உருவாக்கி தன்னுடைய ரூஹை அதில் ஊதினானோ அந்த ரூஹ் தொண்டு தொட்டாக அவங்களுடைய சந்ததிகளில் மனிதர்களாக பிறக்கக்கூடிய நமக்கும் அந்த ரூஹ் வந்து கொண்டே இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ரூஹ், அல்லாஹ்வுடைய உயிர், அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம். நாம் இந்த உலகத்தில் பிறப்பது ஒரு நாள் தேதி நமக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட நாம் ஆலமி அருவாகலையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட அன்றே அவங்களுடைய முதுகந்தண்டில் உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை சிசுக்களும் அவர்களுடைய முதுகந்தண்டில் அப்பவே உருவாக்கப்பட்டுள்ளது. அது படிப்படியாக காலம் தொட்டு நாம் உலகத்துக்கு பிறக்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா உயிர் என்ற ஒரு அமானியத்தை அவன்தான் படைத்தான், அவன்தான் கொடுத்தான். அந்த கொடுத்த ரூஹை அவன்தான் எடுப்பதற்கு உரிமையானவன். அதை எடுப்பதற்கு யாருக்குமே நமக்கு அனுமதி கிடையாது. ஒரு கோழியோ ஆடோ மாடோ அறுக்கிறோம்னு சொன்னால் அந்த உயிரை எடுக்கணும்னு சொன்னோம்னா அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு தான் என்ன செய்யணும். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி ஹலாலன் தையிபன் அல்லாஹு அக்பர் சொல்லித்தான் அறுக்கணும். அப்படி அறுக்காம அல்லாஹ்வுடைய பேர் சொல்லாமல் அறுக்கப்பட்டால் அந்த ஜீவராசி நாம் சாப்பிட்றது நமக்கு ஹராம் ஆயிடுது. ஏன்னா அந்த உயிர் வந்து அல்லாஹ்வுடைய உயிர். கோழியில் உள்ள உயிரும் ஆற்றில் உள்ள உயிரும் மாற்றில் உள்ள உயிரும் அல்லாஹ்வுடைய உள்ளது. அது நமக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. எனவே நாம் என்ன செய்யணும், மார்க்கத்தின் அடிப்படையில் பிஸ்மில்லா சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி மார்த்து நம்ம ஹலாலாக்கி கொள்கிறோம். அதே மாதிரி மனிதன் பிறரை கொல்வது அது காத்திலு வல் மக்தூல் ஃபின்னார், கொல்பவனும் கொல்லப்படுபவனும் நரகவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் போர், புனித போர், இஸ்லாத்தை எதிர்த்து வரக்கூடிய காலகட்டத்தில் குஃபார்கள் முஸ்லிம்களை தாக்குகின்றார்கள், இவர்கள் அவர்களை தாக்குகின்றார்கள். அப்பொழுது போகக்கூடிய அந்த உயிர் இருக்கிறதே அது ஷஹீத் மர்த்தபா. ஷஹீதுடைய உயிர் தியாகத்தினுடைய மர்த்தபா. அது நேரடியாக அவர்கள் அல்லாஹ்வுக்காண்டி அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காண்டி இஸ்லாத்துக்காக வேண்டி போரிட்டு தங்களை உயிரை நீட்டு கொண்டதனால் அவர்கள் பிறரால் 7வது கலிமத்தில்லா அல்லாஹ்வுடைய கலிமாவை உயர்த்துவதற்காக வேண்டி யார் தங்களை முன்னிறுத்தி யுத்தம் செய்தார்களோ அதன் மூலமாக அவர்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் எல்லாம் ஷுஹதாக்கள். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத்தன் பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் வலாக்கின் லா யஷ்உரூன். அல்லாஹ் சொல்கிறான், போரில் கொல்லப்பட்டவர்களை மௌத்தானவர்கள் நீங்கள் சொல்லாதீங்க, அவங்க அல்லாஹ் இடத்துல உயிர் பெற்று இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஷுஹதாக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நிலை இல்லாமல்
உலகத்தினுடைய அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகைமை கொண்டு, பொறாமை கொண்டு, குதர்க்கம் கொண்டு, சண்டை சச்சரவு கொண்டு, குடியின் மூலமாக, போதையின் மூலமாக ஒருவர் மற்றவரை தாக்கி கொலை செய்வது பெரும் குற்றம். அதே மாதிரி தன்னைத்தானே கொலை செய்துவதும் பெரும் குற்றம். அல்லாஹ் சொல்லினான், இன் தஜ்தனிபு கபாயிர அன்ஹு நுகஃபிர் அன்கும் ஸய்யிஆத்திகும். எவர்கள் பெரும்பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டார்களோ அவர்களுக்கு அவருடைய சிறுபாவங்களெல்லாம் நன்மைகளாக மாற்றி அவர்களுக்கு நாம் சோனத்தை கொடுக்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு நமக்கு கண்ணியத்தை கொடுக்குகின்றான். பெரும்பாவங்களிலிருந்து நாம் தவிர்த்திருக்கும் போது நம்முடைய சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் அவைகள் மன்னிக்கப்பட்டு அதன் மூலமாக எதுகளுக்கும் முதுகலன் கரீமா, கண்ணியமான ஒரு இடத்தில் சுவனத்தில் நாம் உங்களை நாம் நுழைய வைப்போம் என்று அல்லாஹ் சொல்லினார். அத்தகைய கூட்டத்தில் எல்லாம் நம்மை சேர்த்து வைப்பானாங்க. சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 29, 30வது வசனங்கள் அல்லாஹ் சொல்லும்போது, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நிச்சயமா அல்லாஹ் தஆலா அவன் கருணை உள்ளவனாக இருக்கின்றான். வமன் யஃஅல் ذلك உதுவானன், யார் இந்த செயலை வரம்பு மீறி செய்கின்றார்களோ, ظلمன் மேலும் அநியாயமாக யார் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கின்றார்களோ, ஃபஸௌஃப நுஸ்லிஹி நாரன், அவர்கள் விரைவில் நரகத்தில் நுழைவார்கள். வகான ذلك அலா அல்லாஹ் யஸீரா, இது அல்லாஹ் மீது ரொம்ப லேசான விஷயம் என்று அல்லாஹ் சொல்லினான். அல்லாஹ்வுடைய உயிரை நீங்கள் லேசாக நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்தால் உங்களை நரகத்தில் சேர்ப்பதற்கும் அவனுக்கு சிரமம் இல்லை என்று அல்லாஹ் சொன்னான். சூரா ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்லும்போது, வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர், எவர்கள் அல்லாஹ்வுடன் வேறொரு கடவுளை இணையாக ஆக்குகின்றார்கள், அப்படி ஆக்கக்கூடாது. லா யதுஊன, அந்த நல்லடியார்கள் அழைக்க மாட்டார்கள். மஅல்லாஹி, அல்லாஹ்வுடன் இலாஹன் ஆகர், வேறொரு கடவுளை அவர்கள் அழைக்க மாட்டார்கள். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லினான், வலா யக்துலு நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, உரிமையின்றி அல்லாஹ் ஹராமாக்கிய எந்த ஒரு ஆத்மாவையும் கொலை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. கொலை செய்வதற்கோ அல்லது தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வதற்கோ அனுமதி இல்லை. வலா யஸ்னூன், மேலும் அவர்கள் நல்லடியார்கள் தங்களுடைய உயிரையும் பாதுகாப்பார்கள், அல்லாஹை வணங்குவார்கள், மேலும் அவர்கள் விபச்சாரம் சினா செய்ய மாட்டார்கள். வமன் யஃஅல் ذلك யல்கா அஸாமா, அப்படி யாராவது வரம்பை மீறி செய்தால் அவர்கள் வேதனை, அல்லாஹ்வுடைய வேதனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். பொறுமை காத்து, வஸ்பிர் அலா மா அஸாபக இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர். நபி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். 4 உபதேசம். யா புனைய அகிமிஸ் ஸலாத், என் அருமை மகனே, நீ தொழுகை நிலைநாட்டுவாயாக. வஅமுர் பில் மஅரூஃபி, நன்மையான காரியங்களை ஏவிக்கொண்டே இருப்பாயாக. வன்ஹா அனில் முன்கர், தீமையான விஷயங்களை விட்டு நீ தடுத்து கொண்டே இருப்பாயாக. வஸ்பிர் அலா மா அஸாபக, உனக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் நீ பொறுமை காப்பீராக. இன்ன ذلك மின் அஸ்மில் உமூர், இதுதான் வீரமிக்க செயல், உறுதியான செயல் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய புகழ்வருக்கு சொல்லி காட்டினார்கள். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும், அது சபுர் செய்யணும். ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில் நபியினுடைய உம்மஹாத்துல் மோமினின், நபிமாரும் மோமின்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய நபியினுடைய அருமை மனைவி, அவர்கள் மீது இட்டு கண்டப்பட்டது. அவர்கள் பொறுமை காத்தார்கள். அந்த நேரத்தில் இந்த வசனத்தில் ஜமீல் வல்லாஹு முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அவர்கள் கிட்டுக்கட்டாக வர்ணிக்கூடிய விஷயத்தில் நான் அல்லாஹ்விடத்தில் உதவி தருகின்றேன், பொறுமை காக்கின்றேன், அழகிய பொறுமையை காக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் அவர்கள் விஷயத்தில்
சூரா நூரில் 2வது ஐன் ஃபுல்லா ஒரு 6 வசனத்தில் அவர்கள் தூய்மையானவர்கள் என்பதை கியாமனா வரைக்கும் எல்லா மோனுடைய வாயிலையும் ஓதும்படியாக அல்லாஹ் ஆக்கி வைத்து விட்டார். ஆக பத்தினி பெண்களை இட்டு கட்டுவது ஒரு பெரும்பாவம். அந்த 76 பெரும்பாவங்களுக்குள்ள அதில் பாவம் செய்யாத குற்றம் செய்யாத பெண்களை அவதூறாக இட்டுக்கட்டி பேசுறது அது பெரும்பாவம். அப்படி இட்டுக்கட்டி ஆயிஷா அம்மா அவர்களை பேசினார்கள். அல்லாஹ் அவங்க ஒரு மாதம் வரைக்கும் பொறுமை காத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை மூணுடைய வாயில் வழியாக ஓதும்படியாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமை காத்தால் எதையும் சாதிக்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சொல்லினான், மோமின்களே தொழுகை கொண்டும் பொறுமை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தருங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கிறான். வாழ்க்கையில் பொறுமை காக்கணும். அதை விட்டுட்டு தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. இன்னைக்கு பல பேர் இந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க. அதை பாருங்க, பரீட்சை தேர்விலே தோல்வி அடைந்த மாணவ மாணவிகள் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. வியாபாரத்தில் நஷ்டமடைந்த வியாபாரிகள் இந்த வேலையை செய்கிறாங்க. அடுத்து 3வது, கடன் தொல்லையில் மாட்டிக்கொண்ட ஏழை எளியவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க. 4வது, குடும்ப சிக்கலிலிருந்து மீள முடியாத தலைவனும் தலைவியும் இந்த வேலையை செய்கிறாங்க. காதலில் தோல்வி அடைந்த காதலனும் காதலியும் உயிரை மாய்த்துக் கொள்கின்றார்கள். அடுத்து, நோயினால் வேதனை தாங்க முடியாமல் அவர்களும் உயிரை மாற்றிக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் பொறுமை இல்லாத தன்மை, கோழைத்தனம், அவசர புத்தி, இதுதான் தீர்வு என்று நினைப்பது. உயிரை மாய்த்து கொள்வதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வு என்று நினைப்பது. அது தீராது. இன்னும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பெரிய தலைவலியாக மாறிடும். ஒரு வீட்டு குடும்ப தலைவன் தன்னை மாய்த்து கொள்கிறான்னு சொன்னால் அந்த வீட்டுடைய பெண்மணி, அதனுடைய குழந்தைகள், அதனுடைய மற்ற பொருளாதார விஷயம் எவ்வளோ நஷ்டம் கஷ்டத்தில் கொண்டு விட்டுருவோம். சபர் செஞ்சால் அல்லாஹ் நமக்கு எல்லா விதத்திலும் கரெக்டாக செய்வாங்க. பொதுவாக இந்த உயிரை மாய்ப்பதற்கு 3 காரணம் சொல்கிறாங்க. வறுமை, மானம், அதே மாதிரி எதிர்பார்த்தது கிடைக்காதது. செல்போன் வாங்கி கொடுக்கலைங்கிறதுக்காண்டி உயிரை மாய்ச்சிக்கிற பசங்க. ஏதாவது கிடைக்கலை, நான் நினைச்ச பொண்ணு கிடைக்கலங்காண்டி உயிரை மாய்ச்சிக்கிறது. நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் அப்போ அல்லாவே தேவையில்லை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. சமூக அந்தஸ்து பறிபோய்விடும் என்ற அந்த பயம், மானம், அதற்காக அவங்க பார்த்து சொன்னா ஆயிஷா அன்னைக்கு சொல்லியிருக்கணும். அந்த வேலையை அவங்க சபூர் செஞ்சாங்க, பொறுமை காத்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு புகழ்மானை சூட்டுகின்றான் குர்ஆன் ஷரீஃபில் சூரா நூரில். வறுமையை பயந்து தற்கொலை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல் ஃபக்ரு ஃபக்ரி, ஏழ்மை எனது பெருமை என்று சொன்னார்கள். கந்தக் யுத்தத்தில் 2 கற்களை வயிற்றில் கட்டியிருந்தாங்க. சஹாபி ஒரு கல்லை கட்டி காட்டினாங்க. யா ரசூலல்லாஹ், பசியின் காரணமாக நாங்கள்லாம் வயிற்றில் கல்லை கட்டியிருக்கிறோம் அப்படின்னாங்க. நபி தன்னுடைய ஜிப்பாவை காட்டாங்க. நீங்களாம் 1 கல் கட்டியிருக்கீங்க, 2 கல் கட்டியிருக்கின்றாங்க. அந்த மாதிரி வறுமை. ஒரு சஹாபி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஒரு 4-5 பேர் வாங்க, 1500 பேர் கந்தக் யுத்தத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு 4-5 பேர் வாங்க, ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்து உங்களுக்கு கொஞ்சம் ரொட்டியை வச்சு சாப்பாடு தரேன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருந்த எல்லா கூட்டத்தையும் கூப்பிட்டாங்க. அந்த மஜ்மாவை கூப்பிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விருந்து வைக்கிறார், வாங்க வாங்க வாங்க. ஒரு ஷர்த்து போட்டாங்க, அந்த பாத்திரத்தினுடைய மூடி வைங்க, செஞ்சதை மூடி வைங்க, திறந்து வச்சிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அவங்க வந்தாங்க, லேசாத்தவங்க முதல்ல தன்னுடைய மகளுக்கு உணவை கொடுத்து விட்டார்கள். பிறகு வந்த சஹாபி எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பரக்கத்தை வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்பிக்கை,
தவக்கல் வேணும். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் மீது தவக்கல், அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குமானால் இன்ஷா அல்லாஹ் நமக்கு உணவளிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, தரதோ ஹிமாசன் வ தரோஹ பிதானா. காலையில் எழுந்தது பறவைகள் எல்லாம் வயிறு காலியா போகுது, ஒட்டிய வயிறோட பறந்து போகுது. மாலையில் திரும்பி வரும்போது வயிறு நிரம்பி வருகிறது. லவ் அன்னக்கும் தத்தவக்கலூன ஹக்க தவக்குலிஹி. அந்த பறவைகளுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையை போன்று உங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ் உங்களுக்கும் ரஸகக்கும் மினத் தைரி, பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று உங்களுக்கும் அல்லாஹ் உணவளிப்பான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வின் நம்பிக்கை வைத்து பொறுமை காத்து நம்முடைய வாழ்க்கையில் உலக ரீதியில் நம்முடைய தேவைகளை தொழுகையின் மூலமாகவும் பொறுமையின் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் உதவி தர வேண்டும். ஆழமான ஈமான் இருந்ததன் காரணமாக ஒரு சஹாபி பட்னியாக இருந்தாங்க. வீட்டில் வந்து கேட்டார், ஏதாவது ஒன்று இருக்காண்டு. இல்லைன்னாங்க. போய் பள்ளியாசலுக்கு கொண்டாரு, வந்தார், கேட்டார், போனார். 3 தடவை போயிட்டு 3ஆவது தடவை வந்து கேட்குறாரு. வீட்டில் உள்ள திருகை அது மாவாக கொட்ட ஆரம்பிச்சு, திருக ஆரம்பிச்சு. பாத்திரம் பூரா அந்த அம்மா அள்ளி வச்சிட்டாங்க. திரும்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. என்ன செய்யன்னு தெரில. உடனே பிடிச்சாலும் நின்று போச்சு. நபி இடத்துல போனாங்க, யார சொல்லலாம், எங்கள் வீட்டில் உணவு இல்லாமல் இருந்துச்சு, 3 தடவை பள்ளியாசலை தொழுது வந்தேன், என்ன ரெடியாச்சாண்டு பார்த்தா இங்கே மாவு திருகையில் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பிறகு இதை நாங்கள் சாப்பிடலாமா ஹலாலா என்னான்னு கேட்குறாங்க. நீ அதை மட்டும் நீ நிறுத்தாமல் இருந்தால் தியாமனா வரைக்கும் திருகையில் மாவு வந்து கொண்டே இருந்திருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ் அவங்களுக்கான கொடுத்த ரிஸ்க், சாப்பிடுங்க. அந்த மாதிரி உறுதியான ஈமான் காரணமாக அருமை சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உணவளித்தான். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையானவங்க. பீஷா போனாங்க. அங்கே ஒரு எலியாகப்பட்டது தீனார் கொண்டாந்து போடுறது, அந்த எலி கொண்டு வந்து கொண்டாந்து போடுறது. 18 தீனார் போடுச்சான். அந்த 18 தீனார் முடிஞ்சோன்னா அந்த பையன் கொண்டாந்து போடுச்சு. இருந்தது உடனே இதுக்கு மேலே எதிர்பார்க்காதுன்னு சொல்லிட்டு பீஷா இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எலியாகப்பட்டது 18 தீனார் கொண்டாந்து போடுச்சு, பையன் கொண்டாந்து போடுச்சு. இதுக்கு மேலே எதிர்பார்க்காத. பாருங்க, அல்லாஹ் நாடினால் எப்படி வேணாலும் எதிர்த்து வைப்பான். அத்தகைய ஈமான் உள்ளவர்கள் தான் அருமை சஹாபாக்கள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த கெட்டியான உறுதியான ஈமான் இருக்குமானால் யாரும் உயிரை மாய்க்க மாட்டார்கள். இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸில் வருகிறது. கான ரஜுலின் ஜராஹன் கதல நஃப்ஸஹு ஃபகால அல்லாஹு பதரனி அப்தி பினஃப்ஸிஹி ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா. ஒரு மனிதனுக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார். என்னுடைய அடியான், அல்லாஹ் சொல்லினான், என்னுடைய அடியான் நான் உயிர் வாங்குவதற்கு முன்னாடி அவன் முந்திக் கொண்டான். எனவே ஹரம்து அலைஹில் ஜன்னா, அவன் மீன் ஜன்னத்தை ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்ன ரஜுலன் கதல நஃப்ஸஹு பி மஷாகிஸி ஃபகால அம்மா அனா ஃபலா உஸல்லி அலைஹி. ஒரு மனிதர் ஈட்டியால் தன்னை குத்தி உயிரை மாய்த்து கொண்டார். ஹைபர் யுத்தத்தில் ஒரு மனிதரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் நரகவாசினார், அவர் முஸ்லீம் தான், ஆனால் அவர் வந்து போரிட்டது தன்னுடைய இனத்தாருக்காண்டி பெருமை செய்கிறதுக்காண்டி, அன்சாரி சஹாபிகளுக்கு பெருமை செய்கிறதுக்காண்டி அவர் என்ன செஞ்சார், பெருமைக்காக வேண்டி அவர் வந்து வேகமாக யுத்தம் செஞ்சார். பிறகு அவர் காயம் கடுமையானதுனால, வலி ஏற்பட்டதுனால ஈட்டியை தூக்கி பூமியில் குத்தி வச்சு அப்படியே அது மேலே விழுந்து மௌத்தாயிட்டார், தற்கொலை செய்து கொண்டார். இப்போ சஹாபிகள் பார்த்து சொன்னாங்க, யார சொல்லலாம், நீங்கள் சொன்னது உண்மையாகி போச்சு, அவரை பார்த்து நரகவாசின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவர் அந்த வலி தாங்க முடியாமல் அது பூமியில் குத்தி அப்படியே அது மேலே சாய்ந்துட்டாரு. அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, யார் ஈட்டியால் குற்றப்பட்டு அவர் ஜனாசா கொண்டு வரப்பட்டதோ, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா அறிந்து கொள்ளுங்கள், ஆனால் நான் ஃபலா உஸல்லி அலைஹி, அவருக்கு நான் தொழுக வைக்க மாட்டேன்.
நான் தொழு வைக்க முடியாது, அதுக்கு அவர் தகுதி இல்லை. ஆகையினால் நீங்கள் உங்களோட சகோதரருக்கு தொழு வச்சுக்கிறங்க. ஆனால் தொழு வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு வைக்கலாம், நீங்கள் தொழு வச்சுக்கிறங்க. ஆனால் எனக்கு அந்த அனுமதி இல்லை. அதே மாதிரி யாராவது கடனாளி மௌத்து வந்தால் இவர் மீது கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருந்தால் அடைப்பதற்கு அவர் சொத்து விட்டு போயிருக்காரா, இல்லை வாரிசு விட்டு போயிருக்கிறாரா, அல்லது யாராவது பொறுப்பேற்றுக்கிறீங்களா என்பார் கேட்பாங்க. இதெல்லாம் எதுவும் தயாராகிடுன்னு சொன்னால் நீங்களே தொழு வச்சுக்கிட்டு நான் போயிடுவாங்க. இவ்வளோதான். கடனாளி அவர் ஷஹீதாக இருந்தாலும் அவருடைய கடன் அடைக்கப்படாதவரை அவருடைய உயிர் சொர்க்கத்துக்கு செல்லாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வலா யத்தமன்னா அஹதுக்கும் மௌத இம்மா முஹ்சினன் அன் யஸ்தாத கைரன் வ அம்மா முஸியன் ஃபஅல்லஹு அன் யஸ்தஅகப. உங்களில் யாரும் மௌத்தை நீங்கள் விரும்ப வேண்டாம். எனக்கு மௌத்து வரட்டும்னு சொல்லி புலம்பாதீங்க. அவர் உண்மையில் நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால், அவர் ஹயாத்தாக இருந்தால் அவர் நன்மை அதிகமாக செஞ்சுட்டே இருப்பார், நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்கும். அவர் தீமை செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த தீமைக்கான அவர் இஸ்திஃபார் செய்து தௌபா செய்து ஒரு பாவ மன்னிப்பு தேடக்கூடியவராக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, நீங்கள் உங்களில் யாரும் மரணத்தை விரும்பாதீர்கள். அப்படி விரும்பினால் இப்படி துவா செய்ய, அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லி வ தவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து கைரன் லி. யா அல்லாஹ், நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழ செய்வாயா. நான் வாழ்வது எனக்கு நன்மையாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மையாக இருக்கணும். வயசாகி போச்சு, பிறகு நான் தொல்லையாகிடக்கூடாது, தொல்லை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் நான் போகணும்னு ஆசைப்படுறேன். நான் வாழ்வது எனக்கு ஹைராக இருந்தால் என்னை வாழ வைப்பாயாக. பத்து ஒஃபனி இதா காலத்தில் ஹயாத்து ஹைரல்லி. நான் மௌத்தாவது எனக்கு ஹைராக இருந்தால் என்னை மௌத்தாக்கி விடுவாயாக என்று துவா செய்ய சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, தற்கொலை செய்யக்கூடியவர்கள்னால் தங்களுடைய நெருக்கடியான வாழ்க்கையில் தான் அவர்கள் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். அதற்கு தடை இல்லாமல், அதற்கு வழி இல்லாமல் அவர்களை நாம் காப்பாற்றுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் சொல்கிறாங்க. மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குர்பில் துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பில் யௌமில் கியாமா. யார் ஒரு முஸ்லிமுடைய சிரமத்தை போக்குகின்றாரோ அல்லாஹ் தஆலா, அதாவது ஒரு முஸ்லிமுடைய துன்யாவுடைய சிரமத்தை கஷ்டத்தை நீக்கினால் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குர்பில் யௌமில் கியாமா. இவருடைய கஷ்டத்தை சிரமத்தை நாளை மறுமையில் கியாமத் நாளில் அல்லாஹ் லேசாக்கி விடுவான். வமன் யஸ்ஸர அலா முஅஸிரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் ஒரு கடனாளிக்கு கடன் அடைக்க உதவி செய்வாரோ அல்லாஹ் நாளை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். வமன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யார் ஒரு மோமினுடைய ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் இவருடைய குறையை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் மறைத்து விடுவான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி. யார் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வின் சத்தியமாக அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு யார் அவருடைய தேவைக்கு உதவி செய்கின்றார்களோ உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் இவர்களுக்கு உதவி செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். வேறும் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு அன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் தைரியத்தை உலகத்தில் இழந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் தான் உண்மையான மோமின்கள் உயர்ந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையான மோமினாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உலக வாழ்க்கையில் கோலையாகி விடாதீர்கள், தைரியத்தை இழந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் உயிரை அல்லாஹ் நமக்கு அமானியமாக கொடுத்துருக்கான். அந்த உயிர் மலக்குல் மௌத் வர்ற வரையும் நம்ம அதுக்கு கை வைக்கக்கூடாது. ஆக இந்த உயிர் மூலமாக பிறருக்கும் நமக்கு அல்லாஹ் நன்மையை தந்துள்வானாக.